Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 2.2ல உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.3யோட கான்செப்ட் காங்கிரஸ் மாடலோ பற்றி பார்க்கலாம் வாங்க. கான்குரன்ஸ் மாடலோ. A congruent to B mod n means A minus B is divisible by n. அதாவது A congruent to B mod n-னா A minus B வந்துட்டு நம்மளுக்கு divisible by n. n வந்துட்டு என்னவாகுமா A minus B டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏயோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ தெரியாது, என்னோட வேல்யூவும் தெரியாது. இப்போ தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். கரெக்டாக அப்போ வந்து A minus B டிவைடட் பை என்ன சால்வ் பண்ணால் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். என்ன கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம்? இப்போ நான் ஒரு Pன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த என்ன நான் திசை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? A minus B is equal to NPன்னு கிடைக்கும். கரெக்டாக அப்போ A is equal to NP மைனஸ் பி இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இந்த ஃபார்மேட் பார்க்கல எப்படி இருக்கு? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்கிறது டிவைடண்ட், பிங்கிறது டிவைசர், ஆறுங்கிறது ரிமைண்டர். இந்த ஃபார்மேட்டில் தானே இது இருக்கு. அப்போ ஏங்கிறது டிவைடண்ட், என்னங்கிறது வந்து டிவைசர், பிங்கிறது வந்துட்டு என்னது ரிமைண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா A congruent to mod n-னா B வந்துட்டு நம்மளுக்கு ரிமைண்டர்னு சொல்கிறாங்க. அதாவது புரிஞ்சுதா? ரிமைண்டர்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 61 டிவைடட் பை 7 இது எப்படி எழுதிக்கலாம்? 61 டிவைடட் பை 7னா நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்? இதை டிவைட் பண்ணால் 61 இங்கே வரும், 7 7 8s are 56. நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். கரெக்டாக? அப்போது இது நம்ம இந்த கான்குரன்ஸ் மாடலை வச்சு எப்படி எழுதலாம்னா 61 இஸ் கான்குருவன்ட் டு 5 mod 7. அதாவது 61-ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 5 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? A minus B is divisible by n. அப்படின்னா வந்துட்டு 61 minus 5 is divided by 7. அதாவது 61 minus 5 என்னது? 56. 56-ஐ 7 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னது ஃபுல்லாகவே டிவைட் பண்ணும். அதாவது 7 8s are 56. அதாவது இந்த ரிமைண்டர் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஹோல் வேல்யூவாக டிவைட் பண்ணுற வேல்யூவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 17 எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 17 டிவைடட் பை 5. 17 டிவைடட் பை 5னா நார்மலாக எப்படி எடுத்துப்போம்? 17 உள்ளே போட்டுட்டு வெளியில் 5 போட்டுட்டு 5 3s are 15. பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? A congruent to B mod n வச்சு எழுதணும்னா 17 is equal to 2 mod 5. அதாவது 17-ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி 3 கோடு போட்டோம்னா அது கான்குரண்ட். மாற்றி நம்ம வந்துட்டு 2 கோடு போட்டுட்டோம்னா அது வந்து ஈக்குவல் ஆகிரும். அதனால வந்து இப்போ 2 கோடு போட்டு நம்ம 2 mod n போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 17 is equal to 2 mod 5 அப்படின்னு போட்டோம்னா இது வந்து கான்குரண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 3 கோடு போட்டால் மட்டும்தான் கான்குரண்ட். 2 கோடால் விட்டுட்டோம்னா அது ஈக்குவாலிட்டியாக போயிடும். சரியா? கான்குரன்ஸ் மாடலானா என்னது? ஒரு A congruent to B mod n-னா A minus B-யை n டிவைட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? B வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா கான்குரன்ஸ் மாடலோட கான்செப்ட்டு? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் கான்குரன்ஸ் மாடலோவை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் கனெக்டிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலர் அர்த்தமெட்டிக்கோட கான்செப்ட் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.